அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது வாரம் புது டெக் அப்டேட்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய் ஒரு புது ரூல் கொண்டு வர போகிறதா தெரியுது, எஸ்பெஷலி காலிங் சிஸ்டம்க்கு. அதாவது கால் பண்ணும்போது கேஒய்சி நேம்ஸ் அப்பியர் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஊபர் ப்ரைஸ் ஹைக் இந்தியா முழுக்க கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோட்டோ G62 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங்காக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 841. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் டெலிகாம் டிபார்ட்மெண்ட், அதாவது ட்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அப்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம சேஃப்டி அப்டேட் இல்லைனா யூஸ்ஃபுல் அப்டேட் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே இதை ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிங் சிஸ்டமில். இப்போ இந்தியாவில் ஜென்ரலாக நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் தான் டிஸ்பிளே ஆகும். அதே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ட்ரூ காலர் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா யார் கால் பண்ணுறா அப்படிங்கிற பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்லாமல் டீஃபால்ட்டாக கால் பண்ணும்போதே பேர் வர்ற மாதிரி ஒர்க் பண்ண போகிறதா தெரியுது. அதுவும் ஒரிஜினல் நேம் என்னவோ அது வர்ற மாதிரி எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ட்ரூ காலர் ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் நேமெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது க்ரௌட் சோர்சிங்கில் தான் அவங்க நேம்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. க்ரௌட் சோர்சிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு ஒரு கால் வருது, அந்த கால் எனக்கு இரிட்டேட் ஆகுது, நம்ம ஃப்ராட் அப்படின்னு டைப் பண்ணால் அது ஃப்ராடுன்னு பேர் ஆகிடும். நிறைய பேர் அதே மாதிரி அதாவது டெலிமார்க்கெட்டிங் எல்லாம் பாருங்கள், நிறைய பேர் ஃப்ராட் காலிங் அந்த மாதிரி வரும். ஸோ அது ஒரிஜினல் நேம் கிடையாது. அது கன்சர்னாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரிஜினல் நேம் இல்லாமல் க்ரௌட் சோர்சிங் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ காலரில் வர்றது ஃபேஸ்புக்லேருந்து எடுப்பாங்க, இல்லைனா நம்ம டைப் பண்ணுறதுலேருந்து எடுப்பாங்க. பட் இங்கே ட்ராய் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சேஃப்டி ப்ராசஸ். காலர் சிஸ்டமே இவங்க சேஞ்ச் பண்ண போகிறாங்க. கேஒய்சியில் ஒர்க் பண்ண போகிறதா தெரியுது. கேஒய்சி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆதார் கார்டு எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் நம்மளுடைய ஒரிஜினல் நேம் தான் இருக்கும். ஸோ அதோட லிங்க் ஆகிருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் நேம்ஸ் நமக்கு பாப்அப் ஆகும். ஸோ நமக்கு கால் வரும்போது யார் கால் பண்ணுறா அப்படின்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரிகிற மாதிரி கேஒய்சி காலர் நேம் சிஸ்டத்தில் தான் இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2022 இல்லைனா 2023 மிட்குள்ளே இந்த காலர் சிஸ்டம், இந்த தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் டைரெக்டாக யார் கால் பண்ணாலும் அவங்களுடைய ஒரிஜினல் நேம் பாப்அப் ஆகிற மாதிரி இப்போ ட்ராய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் எப்போவுமே புது புது அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க கொண்டு வர போகிற அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆண்ட்ராய்டு iOS யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறது டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு. ரிக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி நமக்கு ஆண்ட்ராய்டு iOS வாட்ஸ்அப் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. பட் டெஸ்க்டாப் வெர்ஷனில் இது வரைக்கும் இல்லை. அதனால் டெஸ்க்டாப் வெர்ஷனில் பீட்டா வெர்ஷனில் இவங்க ரோல் அவுட் பண்ணுறதா தெரியுது. ஸோ லேட்டஸ்ட் டெஸ்க்டாப் வெர்ஷன் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகமானதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பட் அதில் ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபர், ஓலா இந்த கேப் சர்வீசஸும் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஊபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு. அதாவது நிறைய டிரைவர்ஸ் கேப் புக் பண்ணால் இமீடியட்டாக கேன்சல் பண்ணுறது, இல்லைனா ப்ரைஸ் ஹைக் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட டிமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த 2 கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸாக எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு ஊபர் சொல்லியிருக்காங்க. இதனால் ஃபஸ்ட்டு டெல்லியில் இவங்க ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்தியா முழுக்க கேப் சர்வீசஸ்க்கு நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஊபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணலை. பட் இனிமேல் உங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு இனிமேல் நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்க சொல்கிற ரீசனும் வேலிட் ரீசன் தான். ஏன்னா ஃபியூவல் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது இல்லையா, பெட்ரோல் டீசல் எல்லாம். அதனால் இவங்க ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதோட டிரைவர்ஸ் நிறைய கேன்சல் பண்ணுறதும் ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஹைக் பண்ணால் மட்டும்தான் டிரைவர்ஸ் டெஸ்டினேஷன் எங்கே போகணுமோ கேன்சல் பண்ணாமல் வருவாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனையும் நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக இந்தியா முழுக்க ப்ரைஸ் ஹைக் நாங்கள் ரோல் அவுட் பண்ணுவோம். ஆப்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்லேயும் ஒரு புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. இந்த மோஸ்ட் ரீப்ளேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எஜுகேஷன்
எஜுகேஷ்னல் இல்லைனா சாங்ஸ் இல்லைனா காமெடி இந்த சேனல்ஸில் வந்து அதிகமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஜுகேஷ்னல் அப்படிங்கும்போது சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புரியல அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டைம் ஸ்டாம்பில் செக் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு மோஸ்ட் ரீப்ளேட் ஆகிடும். சாங்ஸ் உடைய லிரிக்ஸ் வேணும் அப்படிங்கும்போது அந்த இடத்த நிறைய பேர் டேப் பண்ணி லிசன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வந்து காமெடி நல்லா இருக்குன்னா அந்த இடத்த திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணுறாங்களோ அதுதான் மோஸ்ட் ரீப்ளேடாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கிராஃப் மாதிரி கீழே அவைலபிளாக இருக்கும். கிராஃபில் வந்து ஸ்டிக் எது பெருசாக இருக்கோ அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து அதிகமாக நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யூசர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக எது வேணுமோ வாட்ச் பண்ணுற மாதிரி வந்து இந்த மோஸ்ட் ரீப்ளேட் ஃபீச்சரும் வந்து பேட்ச் வைஸாக இப்போ ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏபெக்ஸ் லெஜண்ட் மொபைல் இதுதான் வந்து போன வாரத்தில் மோஸ்ட் டவுன்லோடட் கேம் அப்படிங்கிற மாதிரி சென்சார் டவர் வந்து ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ரொம்பவே பாப்புலரான பிசி அண்ட் கன்சோல் கேம். ஸோ இதோட பேட்டில் ராயல் இப்போ மொபைல் வெர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதனால் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ குளோபலில் அதிகமாக டவுன்லோட் ஆன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஏபெக்ஸ் மொபைல் தான். அது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் iOS-ஆக இருக்கட்டும். இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட் எங்கே அதிகமாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அப்படிங்கிற மாதிரி தான் சென்சார் டவரில் வந்து ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம் நீங்கள் எத்தனை பேர் விளையாடுவீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் உடைய M சீரீஸில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M53 அண்ட் M33. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஆல்மோஸ்ட் டிசைன் அவுட்லுக்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கலர் வேரியன்ஸ் கூட வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் ப்ளூன்னு ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ரெண்டு டிவைசஸில் ஒரு புது கலர் வேரியன்ட் இவங்க கொண்டு வந்திருக்காங்க, ப்ரௌன் கலர். ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ப்ரௌன் கலர் பேக் பேனலோட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு புது கலர் வேரியன்ட் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கலரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோட்டோரோலாவுடைய ஒரு டிவைஸ் வந்து மறுபடியும் சிரம் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் அப்படின்னு போட்டு தான் இங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இது மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. மோட்டோ G62 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இங்கே வந்து சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த சிப்செட் தான் வந்து மோட்டோரோலா G62 வரும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிவைஸாக இருக்கலாம். அகைன் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இதுவும் OLED பேனல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 இந்த ஃபீச்சர்ஸும் வந்து லிஸ்டிங்கில் தெரியுது. ஸோ மோட்டோ G62 கூடிய விரைவில் நம்ம ஏஷியா மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். iQOO Neo 6 ஒன் ஆஃப் த மச் அவைட்டட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பெஸ்ட் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 870 இவங்க கொண்டு வர போகிறாங்க. iQOO பிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அமேசானில் முதல்ல லான்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ லான்ச் டீசர் அவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது May 31 அன்றைக்கி தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ இந்த டேட்டில் iQOO Neo 6 ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன Neo 6 SE ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் கொண்டு வராங்க. அஃபோர்டபுளாக தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலையும் நம்பர் 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ட்ராய் வந்து எதை பேஸ் பண்ணி காலர் நேம் ஹைலைட் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் X62 மோடம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஜித். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.